ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, நல்லா தான் யோகா பண்ணுறோம், டெய்லியும் யோகா பண்ணுறோம், கர்ம யோகா பண்ணுறோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு பாரம் எங்களுக்கு அனுபவம் ஆகுதே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு குழந்தைங்கள் கேட்குறாங்க. அதுக்கு பாபா இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாங்க, அது ஏன் அனுபவம் ஆகுது, அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், அதை பற்றி தான் இன்றைக்கி பாபா சொல்ல போகிறாங்க. பாப்தாதா இன்றைக்கி பாப்தாதா ரொம்ப ஆழமான அன்பு, குழந்தைகளுக்கு ஆழமான அன்பு இருக்குது பாபா கிட்ட. அதை பார்க்கும் போது பாபாவுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா பாப்தாதா யாரை பார்க்குறாங்க அப்படின்னா, குழந்தைகள் எவ்வளோக்கு எவ்வளவு அர்ப்பணமாகியிருக்காங்க. அதாவது ஒரு விட்டில் பூச்சிகள் மாதிரி எவ்வளோ அர்ப்பணமாகியிருக்காங்க. இந்த நெருப்பில் விழுந்து அர்ப்பணமாகிறது எப்படி ஆகுறாங்க, எவ்வளோ பேர் ஆகியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே நீங்கள் எல்லாருமே விட்டில் பூச்சிகள் தான். எல்லாருக்குமே என்ன ஆசைன்னா, எப்படியாவது பாபாவை சந்திக்கணும், அந்த ஆசை இருக்குது. ஆனால் அதனால தான் பாப்தாதா நீங்கள் இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாப்தாதா இந்த ஸ்தூலமான இந்த மீட்டிங், இந்த பாபாவோட மீட்டிங்க்கு எனக்கு வரவே தோணுது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. உங்கள் கூட சேர்ந்து கொண்டாடுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா பாபா நான் உங்களோட முயற்சியை பார்க்குறேன். குழந்தைங்களோட அந்த முயற்சியோட வேகம், ஒவ்வொருத்தனோட அந்த முயற்சியும் பார்க்கும்போது பாப்தாதாவுக்கு தெரியுது. அதாவது நீங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணி முன்னாடி போய்கிட்டே தான் இருக்கீங்க. உங்களோட அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது, நம்ம எப்படியாவது நம்ம லட்சியத்தை அடைஞ்சிடணும். எல்லாரோட எண்ணங்களும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாரோட லட்சியமும் ஒன்று தான், எல்லாரோட வழிகாட்டியும் ஒன்று தான், ஒருத்தர் தான். எல்லாருக்கும் ஸ்ரீமத் ஒரே மாதிரி தான் கிடைக்குது. ஆனாலும் ஏன் வரிசைக்கிரமமாக ஆயிடுறீங்க? இது ரொம்ப சகஜமான பாத்து தானே, வழி தானே. உங்களோட இப்போது இந்த நிகழ்காலத்தோட சொரூபம், நீங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. ஆனாலும் ஏன் அதில் வித்தியாசம் வந்துடுது? உங்களோட வேகத்தில் ஏன் வித்தியாசம் வருது? இப்போது 16,000 ஆத்மாக்கள் இருக்காங்க, அந்த மணிமாலை இருக்காங்கன்னா, ஒருத்தவங்க முதல் மணிமாலையாக இருக்காங்க, ஆனால் இன்னொருத்தவங்க கடைசி மணிமாலையாக இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் நேரம் ஒரே மாதிரி தானே. அதாவது உங்களோட முயற்சி எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். யார் இப்போது கடைசியில் இருக்கவங்களும் ஒரே படிப்பு தான் படிக்கிறீங்க, முதல்ல இருக்கிறவங்களும் ஒரே படிப்பு தான். உங்களுக்கு ஒரு ஆசிரியரும் ஒரே ஆசிரியர் தான். அவர் கொடுக்கக்கூடிய அந்த படிப்பும் ஒரே மாதிரியான படிப்பு தான். அந்த மாதிரி கிடையாது, ஒருத்தவங்களுக்கு ஸ்பெஷலாக டியூஷன் வைக்கிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆனாலும் ஏன் இந்த வித்தியாசம் வருது அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. அதுக்கான காரணம் என்ன? உங்களோட அந்த பட்டமே என்னன்னா, இந்த பிராமண வாழ்க்கையோட அந்த பட்டம் என்ன? நீங்கள் முதல்ல வந்தாலும் சரி, கடைசியில் வந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே ஒரு பட்டம் பாப்தாதா கொடுத்துருக்கேன். அது என்னது? மாஸ்டர் சர்வசக்திவான், மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்கள், திரிகாலதர்ஷி, மாஸ்டர் ஜன்ஜி ஜான்ஹார், அதாவது எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சவங்க. ஆனாலும் ஏன் ஒரு சில பேர் கடைசியில் வரீங்க, கடைசி நம்பரில் வரீங்க? நீங்கள் எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். நீங்கள் எல்லாருமே இந்த பிராமண சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க தான். உங்களோட எல்லாரோட கடமையும் என்ன? இந்த உலகத்துக்கு நன்மை செய்யணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் ஏன் இந்த வித்தியாசம்? உங்களுக்கு நீங்கள் அடையக்கூடிய அந்த சொத்து
அந்த ஆஸ்தியும் வந்து எல்லாருக்கும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்கிட்ட இருந்து தான், அதுவும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக தான் அவங்களுக்கு கிடைக்குது. எல்லாருக்குமே உரிமை இருக்குது. இப்போ தான் வந்திருக்கோம் அவங்களுக்கு உரிமை கிடையாதுன்னெலாம் கிடையாது. எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அதுவும் ஈக்குவலான உரிமை. அதாவது முக்தி அடையணும், ஜீவன் முக்தி அடையணும். ஆனாலும் ஏன் வந்து வித்தியாசம் என்பது வருது? அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, பாப்தாதா உங்களோட முயற்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது, குழந்தைங்களோட முயற்சி பார்க்கும்போது எனக்கு வந்து 2 காரணம் வந்து தெரியுது. இந்த வித்தியாசம் வரத்துக்கான காரணம் வந்து 2 இருக்குது. முதல்ல வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் இழந்துடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு. கிடச்சது எல்லாத்தையுமே இழந்துடுறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதை வேஸ்ட் பண்ணிடுறீங்க. அலட்சியமாக வந்து அதை விட்டுறீங்க. 2வது வந்து உங்களுக்கு தலை மேலே அவ்வளோ பாரம் இருக்குது. இப்போல்லாம் வந்து இந்த அதாவது உடலோட அந்த வலிக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமாக வெயிட்டாக இருக்காங்க. அதாவது பாடியோட வெயிட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் வந்து அந்த அதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்ப குறைக்கணும். உடம்பு எடையை வந்து குறைக்கணுன்றது தான் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போது உங்களோட முயற்சிகளில் வித்தியாசம் ஏன் வருது? முதல்ல வர்றவங்க, கடைசியில் வர்றாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட்டு. அதாவது எடை வந்து அதிகமாக இருக்கீங்க. எடைனா வந்து ஸ்தூலமான இந்த உடம்போட எடை கிடையாது. இப்போ எப்படி அந்த ஸ்தூலமானது வரும்போது பிரச்சனை வருது இல்லையா? உடம்பு சரியாமல் ஆகுது. அந்த மாதிரி தான் ஆத்மா வந்து ஆத்மாவில் அந்த வெயிட் அதிகமாகுது. இது வந்து ஆன்மீக ஒரு நோய். எப்படி உடலில் வந்து அந்த நோய் வருதோ, அதாவது நீங்கள் வந்து உடலில் அந்த ஆரோக்கியம் இல்லாத தன்மை ஏன் வருதுன்னா, ஏதாவது அசுத்தமானது பழையதை வந்து நீங்கள் கெட்டுப்போனதை சாப்பிடும்போது அது மாதிரி உடம்புக்கு வந்து பிரச்சனை வருது. அதே மாதிரி தான் இங்கே வந்து புத்தி மூலமாக நீங்கள் சாப்பிட்றீங்க கெட்டதை, அதாவது கெட்டுப்போனதை. அதை என்ன அந்த கெட்டுப்போனது அப்படின்னா, உங்களோட இறந்த காலம், பாஸ்ட், முன்னாடி நடந்த விஷயங்களை நீங்கள் வந்து உங்கள் புத்தி மூலமாக அப்படியே சாப்பிட்றீங்க. நீங்கள் எதை யோசிக்கக்கூடாதோ அதை பற்றி யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, பலவீனம், உங்களோட பலவீனமும் சரி, மற்ற ஆத்மாக்களோட பலவீனத்தையும் நீங்கள் அது கெட்டுப்போன ஒரு உணவு மாதிரி அதை வந்து நீங்கள் புத்தி மூலியமாக சாப்பிட்றீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து அதாவது நல்லா வறுத்து சாப்பிட்றது வந்து அது வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. உங்களோட விருப்பமே இல்லைனா கூட நீங்கள் வந்து அதை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி இதுவும் வந்து ரொம்ப ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. இது அதனால் வந்து உங்களுக்கு நிறைய டேமேஜ் அதிகமாக ஆகுது. அதாவது என்ன எதை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, இங்கே சூட்சமமாக அதாவது இந்த கேட்குறது, காதால் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? அதுக்கப்புறம் வீணானதை வந்து கேட்குறீங்க. வீணானதை மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. ஒருத்தருக்கிட்ட வந்து நீங்கள் அதை பற்றி பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் எப்படி வந்து இதயபூர்வமாக பாபா கூட பேசுகிறீங்க இல்லையா? ஆன்மீக உரையாடல் செய்கிறீங்க இல்லையா? அது வந்து உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றம். ஆனால் அந்த மாதிரி இதையும் அவ்வளோ அன்பாக நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க. மற்றவங்களோட குறைகளை வந்து பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, இது ஒரு பொழுதுபோக்காக நினச்சி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் வந்து பாப்தாதா சொல்கிறாங்க, இதனால தான் உங்களுக்கு மனசில் அவ்வளோ கவலைகள் வருது.
அதனால் இந்த ஸ்தூலமான இந்த இதுக்கு எப்படி நீங்கள் ஈர்க்கப்படுறீங்களோ அதனால தான் நீங்கள் கீழே விழுறீங்க. அந்த வெயிட் அதிகமாகிடுது அந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் சாப்பிடும்போது. அதே மாதிரி தான் இந்த மற்றவங்களோட குறைகளை பற்றி பேசுகிறதுல உங்களுக்கு அவ்வளோ ஈர்க்கப்பட்டு அதை பேசி அதை என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறமேட்டு கீழே விழுந்துடுறீங்க. அதாவது உங்கள் புத்தி பாரமாயிடுது. உங்களை பற்றின பலவீனமும் சரி, மற்றவங்களோட பலவீனத்தையும் சரி, அதையும் மற்றவங்ககிட்டையும் ஷேர் பண்ணுறீங்க. இப்போது உங்கள் புத்தியில் இவ்வளோத்தையும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்போது உடல் எடை அதிகமானா ஓட முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. உடல் எடை கம்மியாக இருக்கவங்க தானே நல்லா ஸ்பீடாக ஓட முடியுது. அந்த மாதிரி நீங்கள் இந்த முயற்சி, ஆன்மீக முயற்சி செய்கிறீங்க இல்லையா, அது உங்களால் அதிவேகத்தில் பண்ண முடியாது. உங்களோட ஆன்மீக முன்னேற்றம் ஒவ்வொரு அடியிலையும் முன்னேறி நீங்கள் போக முடியாமல் இருக்கும். இப்போது ஒரு நல்ல குண்டா, அதாவது உடல் எடை அதிகமாக இருக்கவங்க அவங்க என்ன தான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலும், ரொம்ப வேகமாக போகணுன்னு நினச்சாலும் அவங்களால போக முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப உடல் எடை அதிகமாக இருக்குது. அவங்க எல்லார் மாதிரியும் ரொம்ப ஸ்பீடாக வேகமாக போக முடியாது. மற்றும் அவங்களுக்கு ரொம்ப எடை அதிகமாக இருக்கிறதுனால மற்றவங்களோட உதவி அவங்களுக்கு தேவைப்படுது. மற்றவங்களோட அந்த சகயோகம் தேவைப்படுது. அதே மாதிரி தான் நீங்களும் டயர்ட் ஆகிடுறீங்க, களைப்படைஞ்சிடுறீங்க. அதாவது இந்த இது உங்களுக்கு தடை ரூபமாக ஆயிடுது. அதிலிருந்து எதிர்கொண்டு நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தடை ரூபமாக ஆயிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, மற்றவங்கள நம்பி இருக்கீங்க. மற்றவங்க யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்றீங்க, எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்பாவோட சகயோகம் அந்த இது கிடைக்குது, ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குது. ஆனாலும் நீங்கள் இந்த மனித ஆத்மாக்களை நம்பி அந்த ஆத்மாக்களோட அந்த சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் அவங்களோட அந்த ஒரு ஒத்துழைப்பு கொஞ்சோண்டு அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கல, ஆத்மாக்களோட ஒத்துழைப்பு கிடைக்கலன்னா நீங்கள் முன்னாடி போக முடியாமல் அப்படியே அங்கேயே நின்றுடுறீங்க. பாப்தாதா சொல்கிறாங்க, அதனால் திரும்ப திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு யாராவது ஒத்துழைப்பு கொடுத்தா எனக்கு நான் முன்னாடி போவேனேன்னு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அதுக்காக ஏதாவது சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்களே ரொம்ப பாரமாக ஃபீல் பண்ணுறீங்க, பாரமாக இருக்கீங்க. ஆனால் அந்த பாரத்திலேருந்து லேஸ் ஆகணுன்றதுக்காக மற்றவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவைப்படுது. மற்றவங்களோட ஒத்துழைப்பு மூலமாக நீங்கள் முன்னாடி போகிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகிறீங்க. இல்லைனா உங்களால் முயற்சியே பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால தான் பாப்தாதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த வெயிட்டு எடையை கொஞ்சம் குறைங்க. இப்போது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, பயிற்சிகள் பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரி இங்கேயும் நீங்கள் ஆத்மாக்கான அந்த ட்ரில் பண்ணணும். நீங்கள் அதுக்கான பயிற்சி எடுக்கணும், யோகா பண்ணுறதுக்கான பயிற்சி எடுக்கணும். அது என்னன்னா, ஒரு நிமிஷம் நீங்கள் கர்ம யோகியாக இருங்க. இந்த ஸ்தூலமான ஒரு ஆக்டர், அதாவது நடிகனாக இந்த ஸ்தூலமான உலகத்தில் இந்த பாகத்தை எடுத்து நடிக்கிறன்ற அந்த நினைவில் வாங்க. அதுக்கு அடுத்த நொடியே சூட்சும வதனவாசியாக நீங்கள் ஆகணும். ஃபரிஸ்தா ஏஞ்சலாக அந்த சூட்சும வதனத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த அந்த இடத்து வாசியாக நீங்கள் ஆகுறீங்க. அதுக்கப்புறமேட்டு அதுக்கு அடுத்த நொடியே நீங்கள்
நிராகாரியாக ஆகணும். நிராகாரமான உலகத்தில் இருக்கக்கூடிய நிராகாரி ஆத்மாவா, பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவா. அதுக்கு அடுத்த நொடியே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த சொரூபத்துக்கு மாறணும். அதாவது சத்தியுகத்தில் நீங்கள் இருக்கீங்க, அந்த ராஜ்யத்தில் இருக்கீங்க, தேவதா சொரூபத்தை அனுபவம் செய்யுங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ் இது வந்து உங்களுக்கு புத்திக்கான எக்ஸசைஸ். இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ் அடிக்கடி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லேஸாக ஆரம்பிப்பீங்க. அதாவது உங்களோட பாரம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். உங்களோட பாரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும். அதுக்கப்புறமேட்டு உங்களோட முயற்சியின் வேகமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு மற்றவங்களோட எந்த ஒரு அந்த சப்போர்ட்டும் தேவைப்படாது. மற்றவங்களோட சகயோகம் வந்து உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கும். ஆனால் வந்து பாப்தாதாவோட அந்த சப்போர்ட், அந்த ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு எப்பயுமே அனுபவம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். பாப்தாதாவே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பாப்தாதாவோட அந்த அனுபவம் உங்களுக்கு, அவரோட ப்ரொடெக்ஷனில் தான் நீங்கள் இருக்கீங்கன்ற மாதிரி அனுபவம் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பாதுகாப்பில் இருக்கீங்கன்னு. நீங்கள் ஓடுறதுக்கு பதிலாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, நீங்கள் ஹை ஜம்ப் எகிரி குதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் கவனம் வைக்கணும். அதாவது எக்ஸசைஸ்ன்றது இந்த பாப்தாதா முன்னாடி சொன்ன அந்த பயிற்சி, அதாவது கர்ம யோகியாக இருக்கும். அதுக்கு அடுத்த நொடியே வந்து உலக மேடையில் நடிகராக இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபரிஸ்தாவா, இந்த சூட்சும வதனவாசியாக ஆகிறோம். அதுக்கப்புறம் தேவதா சொரூபம், அந்த ராஜ்யத்தில் சத்தியுகத்தில் தேவதா சொரூபத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரி அடுத்த நொடி இந்த பயிற்சிகள் நீங்கள் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நீங்கள் பண்ணணும். ரெண்டாவது வந்து உங்களோட புத்தி மூலிமா நீங்கள் சாப்பிட்ற அந்த உணவு, அதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது உங்களோட பலவீனமும் நீங்கள் வந்து அதை அடிக்கடி யோசிச்சு பார்க்கக்கூடாது. மற்றவங்களோட பலவீனம் இது இருக்குது அது இருக்குதுன்னு மற்றவங்கள பற்றி யோசிக்கிறது, இதில் வந்து ரொம்ப நீங்கள் கவனம் வைக்கணும். இந்த அசுத்தத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும் மற்றவங்கக்கிட்ட இருந்து, உங்கள்கிட்ட இருந்து. அதனால் பாப்தாதா முன்னாடியே இதை பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து கெட்டு போனதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது வந்து எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது உங்களுக்கு நிறைய பாப்தாதாவோட பொக்கிஷம் கிடச்சிருக்கு. ஏன் அதை வந்து நீங்கள் அதாவது ஒன்றுமே உபயோகமே பண்ண மாட்டீங்க, அதை வேஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல வேல்யூபலான ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் அதை யூஸே பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் அதை பயன்படுத்தாமையே இருந்தீங்கன்னா அதோட மதிப்பும் குறைஞ்சிரும். அதாவது நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணுறீங்க, அலட்சியப்படுத்துகிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த சங்கமயுகத்தில் இந்த சங்கமயுக நேரத்தோட பொக்கிஷம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்பா கிட்டேருந்து. ஒரு நொடி, இந்த சங்கமயுகத்தின் ஒரு நொடி வந்து பல கோடிக்கு சமம். அப்போது இந்த ஒரு நொடியை உங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கல அப்படின்னா, நீங்கள் ஒரு நொடிக்கு பல மடங்கு பல கோடியை வந்து இழந்துட்டுருக்கீங்க. அதாவது நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் உங்களுக்கு நீங்கள் அப்பா கொடுத்த அந்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையுமே உங்கள் அக்கௌண்ட்டில் போய் சேர மாட்டேங்குது. ஏன்னா இந்த ட்ராமாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரம் கிடச்சிருக்கு. அதாவது ஒரு நொடிக்கு பல கோடி மடங்கு நீங்கள் வந்து பல மடங்கு பாக்கியத்தை எடுத்துக்க முடியும்னு. அப்போது இந்த வரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கல, உங்களுக்காகவும் மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறதுலேயும் நீங்கள் அதை பயன்படுத்தாமல் இருக்கீங்கன்னா, அதை வந்து
சும்மா வேஸ்ட் பண்ணுறீங்க வச்சு, ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்காதீங்க. அதாவது நாங்கள் எந்த பாவமும் செய்கிறதுக்கு தினமும் வந்து யாருக்கும் துக்கம் கொடுக்கல, எந்த ஒரு தவறும் நாங்கள் பண்ணலை. ஏன்னா அது ஆனால் அது என்னன்னா, நீங்கள் எந்த தவறும் பண்ணலை தான், எந்த பாவமும் பண்ணலை. ஆனால் வந்து இந்த நேரத்தை நீங்கள் ஒரு நொடி நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எதுவுமே நீங்கள் அடையலைன்னு அர்த்தம். உங்களுக்கும் நீங்கள் எதுவுமே அடைஞ்சிக்கல, மற்றவங்களையும் நீங்கள் அடைய வைக்கல எதையுமே. உங்களுக்கு கிடைச்ச அந்த வரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கீங்க. அப்போது அதை பயன்படுத்தாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் அதுவும் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அதனால் இந்த பொக்கிஷம், ஞானத்தோட பொக்கிஷம், இந்த இந்த பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு செல்வம், ஒரு பைசா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரத்தினமாகுது. விலை மதிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த ரத்தினமாக வருது. அந்த மாதிரி இந்த பொக்கிஷங்கள் உங்களுக்காகவும் மற்ற இந்த சேவைக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கல, அப்போ அதுவும் வந்து வீணாக போயிட்டுருக்குது. அதனால் பாப்தாதா சொல்கிறாங்க, ஒவ்வொரு நொடியும் நீங்கள் வந்து உங்களோட சுய நன்மைக்காக, உலக நன்மைக்காக நீங்கள் பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நொடியும் நீங்கள் எல்லாருமே வந்து அப்பா கிட்டேருந்து கிடைக்கப்பட்ட இந்த பொக்கிஷங்களை பயன்படுத்தணும். அது நீங்கள் பயன்படுத்துறதுக்காக தான் உங்களுக்கு பாப்தாதா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பாப்தாதா உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்க, நான் வந்து எந்த நல்லதும் பண்ணலை, எந்த தப்பும் பண்ணலை. அப்போது உங்களுக்கு அக்கௌண்ட்டில் எப்படி அது சேமிப்பு ஆகும்? சேமிப்பு கணக்கு எப்படி வரும்? நீங்கள் எதுவுமே உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷங்களை பயன்படுத்தவே இல்லை, உங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் பயன்படுத்திக்காமல் அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னா, அப்போ உங்கள் கணக்குலேயே சேராதே. அதனால் உங்களோட அந்த முயற்சி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அதை பயன்படுத்தாமையே இருந்தீங்கன்னா, உங்களோட முயற்சி வந்து வேகமாக இருக்காது. நீங்கள் வந்து நம்பர் வைஸாக வந்துடுவீங்க. அதாவது வரிசை கிரமத்தில் வந்துடுவீங்க. கடைசியில் ஏன் வரீங்கன்னு இப்போ புரியுதா? கடைசியில் சில பேர் வராங்க, முதல்ல யார் ஒரு சில பேர் வராங்க அப்படின்றத ஏன்றது இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதோட காரணம் என்னென்னு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஒன்று வந்து ரொம்ப எடை அதிகமாகுது, பாரமாக இருக்குது. இன்னொன்று வந்து பயன்படுத்தாமல் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதனால் இது ரெண்டுத்தையுமே வந்து இப்போ முடிச்சிடணும். நீங்கள் இது ரெண்டுத்தையுமே இப்போ வெயிட், அதாவது பாரத்தையும் சேர்த்துக்காமல் இருக்கணும், பயன்படுத்தாமையும், அதாவது பயன்படுத்தணும். அப்பாவோட பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக முதல் நம்பரில் வந்துடுவீங்க. இல்லைனா வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப எடை அதிகமாக இருக்காங்களோ, அப்புறம் அவங்க பாரமாக இருக்காங்களோ, அவங்க வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நிதானமாக தான் நீங்கள் வர முடியும். அதாவது சத்தியுகம் ஆரம்பத்தில் நீங்கள் வர்றதுக்கு பதிலாக திரேதாயுகத்தில் தான் நீங்கள் வர முடியும். செகண்ட் ராஜ்யம், ரெண்டாவது ராஜ்யத்தில் வரலாம். இல்லைனா சத்தியுகம் ஆரம்பத்தில் முதல் ராஜ்யத்தில் வரலாம், இல்லைனா செகண்டில் வரலாம், இல்லைனா வந்து அந்த அரை கல்பம், சாரி 1250 வருஷம் சத்தியுகம் முடிஞ்சக்கப்புறம் திரேதாயுகம் தான் வர முடியும். அதனால் நீங்கள் நின்று நிதானமாக வரீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதனால் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நீங்கள் எப்படி வந்து லேசாக ஆகணும், டபுள் லைட்டாக ஆகணுன்றத உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. அதனால் பாப்தாதா வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அன்பு நினைவுகள், யாரெல்லாம் வந்து சதா லைட்டாக, அதாவது ஃபரிஸ்தாவாக இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து அப்பாவோட பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்துகிறாங்களோ, யார் வந்து சகஜ ராஜ யோகியாக இருக்காங்களோ, சதா அப்பாவோட அந்த ஒத்துழைப்பை வந்து
அனுபவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, யார் தீவிரமான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, பாப்தாதாவோட அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாப்தாதாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த காரணத்தை புரிய வச்சுட்டீங்க. ஏன் ரொம்ப பாரமாக இருக்குது, அதிலிருந்து எப்படி விடுதலையாகி லேசாக இருக்கணும் அப்படின்றத பற்றி புரிய வச்சுட்டீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.